ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. சட்னினா 5 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். ஆயில் நல்லா சூடேறினதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு பருப்பும் நல்லா வணக்கிக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போது 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்து 10 பல் போல் பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 5, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, பருப்பு தீஞ்சிடக்கூடாது. அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 1/4 மூடி போங்க தேங்காய், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா பருப்பு தீஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான். அடுத்து நான் 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போடுறேன். நல்லா கொழுந்தான கருவேப்பிலை. கொழுந்து கருவேப்பிலை இருந்தால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதுக்குள்ளே தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா ஹீட் ஏறினதும் நான் தாளிப்பு வடகம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வடகம் தீஞ்சிடக்கூடாது, அதுக்குள்ளே எடுத்துருங்க. இப்போது அரைச்சி வச்சிருந்த சட்னியில் வடகத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி. இந்த விதத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.